ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் தேர்வுக்கான முந்தைய வருடம் வினாத்தாள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்தடுத்த கேள்விகள் பார்ப்போம். ஸோ துரைமாணிக்கம் எனும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயற்பெயர்கள், அவர்கள் இயற்றிய நூல்கள், ஸோ அவங்க ஏதாச்சும் இதழ்கள்லாம் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள பற்றி தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முக்கியமானது. ஸோ ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு செயலுக்கும் இதில் அந்த அடுத்தடுத்த பேராகிராஃபில் படிக்கிறப்ப அந்த ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஸோ அதை படிக்கும் போதே எல்லாம் தெளிவாக படிங்க. படிக்கிறப்ப எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் ஜஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஆன்சர் பார்க்காம நீங்களே கொஷின் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி இந்த வீடியோவில் விளக்கமாக எதுவும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீடியோ ஸோ இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ விளக்கம்லாம் நம்ம ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கிற வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான கொஷின்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்ட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு என்பதன் பொருள். ஸோ ஏற்பாடு என்பது காலங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்காக கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? ஸோ கா என்பதற்கு நிறைய பொருள் இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழியில். ஸோ அதுக்கு உரிய தவறான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காத்தல் என்பது தான் இதுக்குரிய தவறான பொருள். ஸோ மற்ற மூணும் அதுக்குரிய பொருள் தான் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசீட்ஃபுல் பெர்சன். ஸோ இதுதான் சலவர் என்ற சொல்லுக்குரிய ஆங்கில சொல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ அகர வரிசை கொடுத்த அது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தக்ஷனால் செய்யப்பட்டது. தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலியை செய்தவன் தச்சன். நாற்காலியை தச்சன் செய்தான். ஸோ இதுக்கான செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறியணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஸோ யாரால் செய்யப்பட்டது? ஸோ அந்த இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. ஸோ கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் பி வஞ்சித்தலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இதற்குரிய எதிர்ச்சொல்லை பரிந்தோம்பி. ஸோ அதுக்குரிய எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பரிந்து. ஸோ அதுக்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வெறுத்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பரிந்து அதுக்குரிய எதிர்ச்சொல் வெறுத்து. ஸோ மூதூர் எத்திணைக்கு உரிய ஊர். ஸோ மூதூர் எந்த திணைக்கு உரிய ஊர்னு கேட்டிருக்காங்க. ஸோ மருத திணைக்கு உரிய ஊர் தான் மூதூர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது எது? பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது எது? செங்கடல். ஸோ செங்கடல் தான் ஈறுபோதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணையை கண்டறி. வீரமாமுனிவர் வந்து பரமார்த்த குருக்கதை. ஸோ இது வந்து அவர் எழுதிய நூல் தான். ஸோ தேவனையா பாவனார் வந்து தமிழர் திருமணம். திருவிக்கா வந்து சைவ திரவு. பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் சோலை. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத திணை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை, வயல், போர் சிறிய, போர்க்களம்னா குளம், கோபப்படுனா போரிடு. ஸோ இதுக்குரிய பொருந்தும் இணை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை. சண்டைனா வயல். ஸோ இதுதான் வந்து பொருந்தும் இணை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழுது அடையடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? ஸோ மாணிக்க வாசகரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்று மூல தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? என்று மூல தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் வந்து கம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். பதிதொரு புயல் போலி தருமணி பனித்தரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் எனும் சொல்லுக்குரிய பொருள். ஸோ புயல் என்னும் சொல்லுக்குரிய பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.